ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபைஸா. இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸு. காப்பர் பாட்டமில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே காப்பர் பாட்டம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் உடனேயுமே அது கருப்பாயிடும். நிறைய டிப்ஸ் பார்த்துருப்போம். அதில் எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து. இதில் தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆனால் இந்த சொம்போ அல்லது எந்த ஒரு பாத்திரமோ ரொம்ப அந்த மாதிரி பழசாகி அதுக்குள்ளே பச்சை கலரில் ஆயிடுச்சுன்னா அது குடிக்கிறது நல்லது கிடையாது. ஸோ அதில் க்ளீனிங் மெத்தட், ஈஸியான மெத்தடை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெளியில் ஒரு வாரம் ஆயிட்டாலே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதுக்கான டிப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சப்பழம், உப்பு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. ஒரு சிம்பிளான மெத்தட் இதுதான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பில் அந்த எலுமிச்சை பழத்தையே பிழிஞ்சு விட்டுடுங்க. அதே தோலை வச்சு நல்லா தேய்க்கும் போதே உங்களுக்கு ரியாக்ஷன் நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்படி நம்ம தேய்க்கும் போதே கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது ஒவ்வொரு பாத்திரமாக நீங்கள் உட்காந்து தேய்க்கணும். இது நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் வெதுப்பாக சூடு ஏறின உடனே அதில் லெமன் ட்ராப்ஸும் உப்பும் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா எல்லா பாட்டிலுமே சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிடலாம். ஆனால் வெந்நீர் போட்டு கழுவுறது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறது பெஸ்ட்டு. தொடர்ந்து எலுமிச்சை பழத்தோலை வச்சு நம்ம தேய்க்கும் போது அதில் வலுவழுப்பு வந்துருச்சுன்னா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்மூத்தான ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடுங்க. ஸோ இப்போ தேய்ச்சி உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே விட்டுடக்கூடாது. ரொம்ப நேரம் எது நீங்கள் வாஷ் பண்ணாலும் காப்பரை பொறுத்த வரைக்கும் உடனேயும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி உடனே தொடச்சி வச்சிடணும். இப்போ அடுத்த டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, அடுத்ததாக நான் ட்ரை பண்ணது ஆப்பசோடாவும் எலுமிச்சை பழமும் வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேன். அது சுத்தமாகவே போகலை. ஸோ பழையபடி எலுமிச்சை பழமும் உப்பும் கலந்ததை வச்சு தான் தேய்ச்சி நல்லாவே போகுது. ஸோ காப்பர் பாட்டமுக்கோ காப்பருக்கோ நீங்கள் வந்து ஆப்பசோடா வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது டொமேட்டோ கெட்சப். டொமேட்டோ கெட்சப் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் பீஸாவோ பர்கரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பேக்கெட் நிறையவே கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டேட் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இது பெரிய பாத்திரங்களை விட இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் ஸ்பூன், தட்டு, அந்த மாதிரி சின்ன ஐட்டமுக்கு இந்த மாதிரி நம்ம கெட்சப்பை வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க புளியோ அல்லது மற்ற பொருட்கள் கிடைக்காத போது இந்த டொமேட்டோ கெட்சப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுடுங்க. அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதிகமாக எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுறது, ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். இது நல்ல திக்காக இருக்கணும் புளி கரைசல். அந்த காலத்தில் எல்லாமே வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்களே நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, புளியும் உப்பும் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம வேறு எதுவும் ஸ்க்ரப்பர் கூட இதுக்கு தேவையில்லை. அப்படியே புளியை கொஞ்சோண்டு எடுத்து அதில் உப்பை கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்க்ரப்பரும் தேவையில்லை. ரொம்ப நிறைய கரை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா புளியும் உப்பும் வச்சே நல்லா தேய்ச்சா போதும். இதை வச்சு தான் நம்ம அடுப்பில் உள்ள பர்னரை வந்து நம்ம தேய்க்கலாம். பாருங்கள், தேய்க்கும் போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த உப்பும் புளியும் கலந்த கலவையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அது உள்ள அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக அதை பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரெடிமேடாக கடையில் பித்தாம்பரின்ட்டு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. ஸோ இது பாத்திரங்கள் கழுவுறதுக்கானது தான் அது. ஸோ இது பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம், பூஜை பொருட்கள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. ஜஸ்ட் இது வந்து டம்ளரில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை வச்சுட்டு
கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப்பரில் வச்சு அதை நிறைய எடுத்துகிட்டு பவுடரை மேலே வச்சு பூசினா போதும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே தான் எல்லாத்துக்குமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா தொடச்சிடணும். இப்போ ஒவ்வொன்றத்தையும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்போ உள்ள பொருட்கள் நிறைய இருக்குது அப்படின்னா புளியெல்லாம் வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா சிரமப்பட்டுட்ருப்போம். அதுக்காக கொஞ்சமாக வினிகரில் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய கரையாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே உப்பையும் கொஞ்சம் நல்லா தூவிட்டு அதுக்கு மேலே வினிகரை ஊற்றி கொஞ்சம் நல்லா தேய்ச்சா போதும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் உடனேயுமே வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா தேய்ச்சா கூட அடியில் உள்ள கரைகள் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோம் பாருங்கள் புளியில், அந்த கேஸ் பர்னர் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டிங்கன்னா பகலில் எடுக்கும்போது அது வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறதுக்கு. இப்போ சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது தேய்க்கணும். இதே மாதிரி புதுசாகவே கடைசி வரைக்கும் இருக்குன்றது செம்பு பொருட்களோ பித்தளை பொருட்களோ வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உப்பு எலுமிச்சைப்பழம் வச்சு தேய்ச்சாலே போதும், நல்ல சூப்பராக ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.